தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின துணை வகைப்படுத்துவதற்கான தீர்ப்பினை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு ஒரு நபர் குழு ஒன்றை அமைத்து தரும்படியும், மேலும் அண்டை மாநிலங்களான தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களும் மேற்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான குழுவை அமைத்து அதற்கான பணியை தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு அரசு இதில் மௌனம் காப்பது என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது. எனவே உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்திட ஒரு நபர் குழு அமைக்கும்படி இந்திய கனசங்க கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கடந்த 75 ஆண்டுகளாக பட்டியலின மக்களுக்கான கணக்கெடுப்பு தொடர்ந்து 1931 முதல் நடந்து வந்தாலும், அண்மை காலங்களில் பட்டியலின அருந்ததியர் துணை வகைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களில் படி 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆதிதிராவிடனுடைய பட்டியலின மக்களினுடைய மொத்த தொகை 1,20,00,000 ஆகும். அதில் குறிப்பாக பிரதான 3 சமூகங்கள் ஆதிதிராவிடர், அருந்ததியர், தேவேந்திரர் என்று பெரும்பாலாக கருதினாலும், யதார்த்தம் என்பது சக்கிலியர், பல்லர், பறையர் என்கின்ற அந்த உட்கோர்களின் அடிப்படையிலே பார்த்தால் மூவருமே சமபலத்துடன் தான் இருக்கிறார்கள். தலா 40 லட்சம் 40 லட்சம் 40 லட்சம் என்ற எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள். ஆனால் கடந்த 1979ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் நலத்துறையை ஆதிதிராவிட நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்ததனுடைய விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 76 பட்டியலின சாதிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட, தங்களுடைய அடையாளத்தை ஒரே அடையாளமாக கருதிட பட்டியல் நலத்துறையை தாழ்த்தப்பட்டோர் நலத்துறையை ஆதிதிராவிட நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்ததனுடைய விளைவாக 2081 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 91 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2001 கணக்கெடுப்பு, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மிகப்பெரிய ஒரு புள்ளி விவர குளறுபடிகள் நடந்திருக்கின்றன. இந்த குளறுபடிகளை இனி வருகின்ற 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவிர்க்கும் பொருட்டு ஆதிதிராவிடர் என்ற பெயரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால், அந்த ஆதிதிராவிடர் என்ற பெயரில் எடுப்பது எல்லோருக்கும் பொதுவான மக்கள் தொகை கணக்கெடுப்பா, அல்லது பறையர் என்பவர்தான் ஆதிதிராவிடர் என்று ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரையும் தமிழக மக்களையும் தவறாக வழிநடத்தி தாங்கள்தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய சமுதாயம் என்று ஊடக வழிகள் பேசி கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு காரணமாக இல்லாமல், இந்த எதிர்வருகின்ற 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆதிதிராவிடர் என்ற பெயரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமல் அதை நீக்கிவிட்டு கணக்கெடுப்பு செய்தால்தான் எதிர்வரும் காலங்களில் உண்மையான சமூக நீதி யாருக்கு என்பது தெரிய வரும். அத்துடன் அண்மை காலங்களில் திமுக ஆட்சி பதவியேற்றதிலிருந்து கடந்த 2021 முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நாள்தோறும் பட்டியலின மக்கள் மீது, பெண்கள் மீது ஏராளமான வன்கொடுமைகள் நடந்து கொண்டு வருகின்றன. பட்டியலின வன்முறை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணம் வழங்க முடியாமல் கிடப்பில் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. சமூக நீதி துறையும் சமூக நீதி ஆணையமும் இதை பற்றி எதுவுமே எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் வருந்தத்தக்கது. மேலும் வருடந்தோறும் மாதந்தோறும் 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பட்டியலின சட்டத்தின் பிரகாரம் மாநில விழிப்புணர்வு கூட்டங்கள், மாவட்ட விழிப்புணர்வு கூட்டங்கள், மண்டல விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படாமல் இருப்பதனால்
அதிகமான குற்றங்கள் பட்டியலின மக்கள் மீது நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே குற்றங்கள் குறைக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக மாநில, மாவட்ட, மண்டல அளவிலே கூட்டங்களை நடத்தி குற்றங்களை தவிர்க்கும்படி இந்திய கணசங்க கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அகில இந்திய அளவில் பட்டியலின துணை வகைப்படுத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு என்று 1/8/2024 உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு வழங்கிய பிறகும் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருமாவளவன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இந்த உள்ளிடஒதுக்கீடு கொடுப்பது சட்ட விரோதம் என்றும் அதுக்கான தரவுகள் இல்லை என்றும் இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் ஊடகம் மூலமாக மக்கள் மத்தியில் நீதிமன்ற அவமதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையிலே பேசி கொண்டு வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது. எனவே தமிழ்நாட்டில் இனி எங்கும் இந்த உள்ளொதுக்கீடு சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு கருத்தரங்குகள் நடத்துவதற்கோ போராட்டங்கள் நடத்துவதற்கோ தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை அவர்களுக்கு அனுமதி தரக்கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர்கள் மேலே பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் இந்திய கணசங்க கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.